தனுசு, எதிர்பாராத ஒண்ணு நடக்க போகுது. என்ன? ரொம்ப பயந்துராதீங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது தனுசு ராசிக்கான அக்டோபர் மந்த் ராசி பலன். ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் எப்பயும் சொல்ற மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ராசி பலன் பத்தினது மட்டும் இல்ல, நிறைய ஜென்ரலான வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். ஓகே, உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ரீச் அவுட் பண்ணலாம். ஓகே, தனுசு ராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். தனுசு ராசிக்கு அக்டோபர் மாதம் ரொம்பவே சூப்பராக இருக்க போது. உங்களுடைய ராசிநாதனான குரு அதிசார அமைப்பில் ஒரு 50 நாள் உச்சமாகும். டெம்பரரியாக தான் உங்களுடைய ராசிக்கு 8வது இடத்துல அது மறையும். 8ல குரு மறைஞ்சிருச்சு, ராசிநாதன் 8ல மறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்க எடுக்கக்கூடாது. 8ல மறைஞ்சாலும் உச்சமாகும். குரு உச்சமாகிறது நல்ல விஷயம் இல்லையா? ஸோ உச்சம்ங்கிறது இந்த மறைவு, அதுக்கெல்லாம் ஒரு விதி விலக்குன்னே சொல்லலாம். நிறைய நன்மைகள் நடக்குங்க. நீங்க ஒண்ணு நினைச்சிட்டு இருப்பீங்க, இதெல்லாம் சரியா வராதுன்னு நினைச்சு பண்ணுவீங்க, ஒர்க்கே ஆகாதுன்னு நினைப்பீங்க. பார்த்தா நீங்களே ஆச்சரியப்படுற மாதிரி சடனா உங்களுக்கு அது ரொம்பவே பாசிட்டிவா போய் முடியும். ஸோ இந்த மாதிரி இன்ப அதிர்ச்சின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட உங்களுக்கு நடக்கும். ஓகே, அடுத்து 10வது இடத்துல செவ்வாய் இருக்கும். நிறைய கிரகங்கள் இந்த மாதம் பயிற்சி ஆகுது. இப்போ 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா புதன் பயிற்சியாச்சு. அதுக்கு அடுத்து 24, 27ஆம் தேதிகளில் புதன் இன்னொரு தடவை பயிற்சி ஆகும், விருச்சிகம் ராசிக்கு போகும். அடுத்து 27ஆம் தேதி செவ்வாய் துலாம் ராசி மேலே இருந்து விருச்சிகம் ராசிக்கு பயிற்சி ஆகும். 17ஆம் தேதி சூரியன் நீசமாகும். உங்களுடைய ராசிநாதனான குரு 19ஆம் தேதிக்கு அப்புறம் உச்சமாகும். ஸோ இதுதான் கிரக நிலைகள். இந்த மாதம் இப்படிதான் இருக்கும். குரு முதல் ஒரு 20 நாள் வரைக்கும் உங்களுக்கு எந்த சேஞ்சஸுமே தெரியாது. 20ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிநாதனான குரு உச்சமானதுக்கு அப்புறம் நிறைய நன்மைகள் நடக்கிறத பார்ப்பீங்க. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், வேலை கிடைக்கலன்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, உங்க குழந்தைங்களால நிறைய நன்மைகள் இருக்கும். நிறைய உங்க குழந்தைங்க கூட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். குழந்தைங்க மூலமா உங்களுக்கு நிறைய பெருமைகள் கிடைக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும். குழந்தைகளோட உறவு நல்லா இருக்கும். ஏன்னா குழந்தைகளை குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதியான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 11வது இடத்துல இருந்து குருவுடைய பார்வையில இருக்கு. குருவுடைய பார்வையிலே டிராவல் ஆகும் செவ்வாயும் புதனும் ஒன்னாவே சேர்ந்து குருவுடைய பார்வையிலே டிராவல் ஆவாங்க. 11வது இடத்துல இருந்து குருவுடைய பார்வையில் இருக்கும். மாச கடைசியில பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனான குரு உச்சமாகும் அதிசார அமைப்புல. திரும்ப செவ்வாயும் பயிற்சியாகும். திரும்பவும் செவ்வாய்க்கு குருவுடைய பார்வை கிடைக்கும். ஸோ குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள உங்களுக்கு நிறையவே நன்மைகள் இருக்கும். எந்த கவலைகளும், முன்னாடியே பிள்ளைங்க படிக்க மாட்டாங்க, பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் லாஸ்ட் மந்த் நீங்க ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அது எல்லாமே சரியாயிடும். ஓகே, அடுத்தது புதன். ராசிக்கு 7வது அதிபதியான புதன் செவ்வாய் கூட சேர்ந்திருந்தா கூட குருவுடைய பார்வையில இருக்கும். இந்த மாசம், அதுக்கு அடுத்த மாசம் நவம்பர் மாசம் ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா குருவுடைய பார்வையிலே டிராவல் ஆகும் செவ்வாயும் புதனும். ஸோ மனைவி சம்பந்தப்பட்ட விஷயம், கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், புதுசா நண்பர்கள் கிடைக்கிறது மாதிரியான விஷயங்கள்லாம் கூட உங்களுக்கு இந்த அக்டோபர் மாசம் நடக்கும். அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 10வது அதிபதியான புதன். புதன் 7, 10வது அதிபதி உங்களுடைய ராசிக்கு. ஸோ தொழில் விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. நல்ல பணவரவு இருக்கும். ராசிநாதன் உச்சமாகிறது ரொம்பவே நல்ல விஷயம். குரு தனகாரகனும் கூட. குருவுடைய பார்வையில உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதியான புதன் இருக்கும். ஸோ பிஸ்னஸ் நல்லாவே இருக்கும். பிஸ்னஸ்ல நீங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. ரொம்ப ஒர்க்கஹாலிக்கா இருப்பீங்க. பிஸியா ஒர்க் பண்றதுல ரொம்பவே பேஷனேட்டா பண்ணுவீங்க. தொழில நீங்க எந்த ஸ்டெப்பு நீங்க தொழிலுக்காக எடுக்கிறதா இருந்தா கூட அது ரொம்பவே உங்களுக்கு எஃபர்ட்லெஸ்ஸா நடந்துரும். புதுசா பிரான்ச் ஆரம்பிக்கணும், புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்லாம் நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே நல்ல டைம். நீங்க இனிஷியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரே ஒரு கெடு பலன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4ல சனி இருக்கிறது. அது ஒண்ணுமே பண்ண முடியாது. 4வது இடத்துல வீடு, வாகனம், கல்வி, தாய் எல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானம் 4வது இடம். ஸோ வீடு சம்பந்தப்பட்ட விஷயம், வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறத பார்ப்பீங்க. ஆனாலும் அந்த வீட்டோடைய இன்னும் 2 விஷயங்கள் சொன்னேன்ல, புதனுடைய விஷயம் கல்வி, வீடு, வாகனம், கல்வி, தாய். வீடு வாகனம் மட்டும் பாதிக்கப்படும் சுக்கரனுடைய பலவீனத்தினால. கல்வி பாதிக்கப்படாது. ஏன்னா புதன் நல்லா ஸ்ட்ராங்கா குருவுடைய பார்வையில இருக்கு. கல்விக்கான காரக கிரகன் புதன். ஸோ புதன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கனால கல்வி பாதிக்கப்படாது. தாயும் பாதிக்கப்பட மாட்டாங்க.
சந்திரன் உங்களுக்கு நல்லா வலுவா இருக்கும். ஆனாலும் சந்திராஷ்டமம் நாட்கள்ல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். அம்மாவும் பாதிக்கப்படுவாங்க, உங்களுடைய மனசும் பாதிக்கப்படும், அம்மாவுடைய ஹெல்த் பாதிக்கப்படும். இல்லைன்னா அம்மாவை விட்டு நீங்க வேற ஏதாவது வேலைக்காகவோ இல்ல தொழிலுக்காகவோ வந்து வேற பிளேஸ்க்கு மூவ் ஆகுற மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடக்கும். இந்த சந்திராஷ்டமம் நாட்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். முக்கியமான முடிவுகளை தவிர்த்துறது நல்லது. இந்த தேதிகளை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. 14, 15, 16ஆம் தேதிகள்ல உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் நடக்கும். சந்திராஷ்டமம் நாட்கள்ல பாத்தீங்கன்னா மனசு ஒரு நிலையில இருக்காது. மனோகாரகன் மாதா காரகனான சந்திரன் ராசிக்கு 8ல மறையறதுதான் சந்திராஷ்டமம். பலவீனமாகுது, முடிவெடுக்க முடியாது, ஒரு தெளிவான மனசு இருக்காது, நல்ல ஒரு மனநிலை இல்லாதனால உங்களால தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாது. மாதா காரகனும் கூட. தாயுடைய உடல்நிலை பாதிக்கப்படலாம், தாய்க்கும் உங்களுக்கும் தேவையில்லாத வாக்குவாதம் மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடக்கலாம். ஸோ இந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த 3 நாட்கள்ல. ஓகே, அடுத்தது உங்களுடைய ராசிநாதனான குரு உச்சமாகிறதுனால வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்பவே நல்ல மாசமாவே இந்த அக்டோபர் மாசம் அமைஞ்சிருக்குங்க. 8வது இடத்துல மறைஞ்சு உச்சமாகுது உங்களுடைய ராசிநாதன். ஸோ குரு 8ல இருக்கிறது வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஸ்தானம். ஸோ வெளிநாட்டுல இருக்கணும்னு நினைக்கிறவங்க, வெளிநாட்டுல பிஆர் ட்ரை பண்றவங்க, வெளிநாட்டுக்கு படிப்புக்காகவோ வேலைக்காகவோ போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பரான மாசமா அமைஞ்சிருக்கு. குருவுடைய பார்வை 12வது இடத்துலயும் படும். 8, 12வது இடம் சுபத்தன்மை ஆகுது. 8, 12வது இடம் ரெண்டுமே வந்து வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஸ்தானங்கள். ஸோ வெளிநாட்டுல இருக்கணும்னு நினைக்கிறவங்க, வெளிநாட்டு ஆர்டருக்காக ட்ரை பண்றவங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றவங்களுக்குலாம் எதிர்பாராத அதிர்ஷ்டம், லாட்ரி, ஷேர் மார்க்கெட் இது எல்லாத்துக்குமே வந்து சூப்பரான ஒரு மாசம் இந்த அக்டோபர், நவம்பர். 50 நாள் இருக்கும் குரு கடகம் ராசியில 50 நாள் உச்சமா இருக்கும். ஸோ இந்த டைமை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அகெயின் எல்லாருக்கும்லாம் இது சூட் ஆயிடாது. உங்களோட சொந்த ஜாதகத்திலுமே பாத்தீங்கன்னா 8வது இடமும் 12வது இடமும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும், சுபத்தன்மையோட இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அமைப்புல இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு நான் சொல்ற இந்த விஷயம் கண்டிப்பா இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாசங்கள்ல நடக்கும். அடுத்தது சூரியன். பாக்கியாதிபதியான சூரியன் வந்து நீசமாகறதுனால சில விஷயங்கள், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம், தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம், தந்தை வழி உறவினர்கள்லாம் இருப்பாங்கல்ல, இந்த விஷயங்கள உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் நடக்கும். சூரியன் பலவீனமாகிறது. அவங்க தகப்பனை குறிக்கக்கூடிய காரக கிரகம் சூரியன், தகப்பனை குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதியும் கூட உங்களுடைய ராசிக்கு. ஸோ ரெண்டுமே அதுதான். 9வது இடத்துல கேதுவும் இருக்கு. ஸோ நீசம் ஆகிறதுனால வலு இழக்குது. ஸோ அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் சில குறைகள் உங்களுக்கு இருக்கும். அக்டோபர் மாசம் கடைசியில தான் வந்து சூரியன் நீசமாகும். ஸோ முதல் பாதி நல்லாவே இருக்கும். அக்டோபர் மாதம் கடைசி பாதியில இருந்து நவம்பர் வரைக்குமே இது வந்து தொடரும். அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும். உங்களுடைய ராசிக்கு அஷ்டம சனியோ 7ரை சனியோ ஜென்ம சனியோ நடக்கல. ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா கெடுபலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. நிறைய நன்மைகள் நிறைஞ்ச நல்ல மாசமாவே இந்த அக்டோபர் மாசம் அமைஞ்சிருக்கு. நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு. யூ கேன் செக் தம் அவுட்.